எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் யோசிச்சுட்டு அவனை திருடுறதுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நரி இந்த வாட்டியும் இளவரசர்கிட்ட ஜாக்கிரதையாக திருடு, ஆனால் இந்த வாட்டியும் சிவரை மட்டும் தொட்டுறாதுன்னு சொல்லி எச்சரிச்சிச்சு. இளவரசரும் எப்பயும் போல திருடிட்டு வரும்போது குதிரை இடிச்சதில் சிவரை தெரியாமல் தொட்டுட்டாரு. அவர் சிவரை தொட்ட உடனே நரி மந்திரத்தால் தூங்கிட்டு இருந்த காவலாளிங்க எல்லாம் இவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. துரத்தி ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த ராஜாவும் அவரை பிடிச்சி அரண்மனை சிறையில் வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நரி மறுபடியும் ராஜா வேஷத்தில் வந்து அந்த ராஜா கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்படியே இந்த திருடனை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இவன் எல்லாத்தையும் திருடுவான்னு சொல்லி சொன்னதும் ராஜாவுக்கு கோவம் வந்து அந்த அளவுக்கு திறமையான திருடனா இந்த கடலில் இருக்கிற கோல்டன் மெர்மைடை திருடிட்டு வர சொல்லி சொன்னாங்க. இளவரசரும் நரியும் கடலை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்போ நரி சொன்னாங்க, இந்த கோல்டன் மெர்மைடை இதுன்ன வரைக்கும் யாராலையும் பிடிக்கவே முடியலன்னு. உடனே நரி மேஜிக் பண்ணி அந்த இடத்துல பெரிய கப்பல் வர வச்சு அதில் பட்டு தங்கம் நகை எல்லாம் வர வச்சுருந்துச்சு. இளவரசருக்கும் வியாபாரி போல் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அந்த மெர்மைட் என்ன கேட்டாலும் பேசக்கூடாதுன்னும் அதை கடல் கரைக்கு வர வைக்கணும்னு சொன்னாங்க. கடல் நடுவில் போன உடனே மெர்மைட் கப்பலை நோக்கி வந்துச்சு. கப்பலில் இருக்க பட்டு நகை துணி எல்லாத்தையும் பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்க கூட கூப்பிட்டுச்சு. ஆனால் கப்பலில் திருப்பிட்டு இளவரசர் கரைக்கு வந்தாங்க. இளவரசர் நோக்கி மெர்மைடும் கரைக்கிட்டு வந்துச்சு. கரைக்கு வந்ததும் இளவரசரும் மெர்மைடோட அழகில் மயங்கி